ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மாங்காயை வச்சு சூப்பரான தொக்கு பண்ண போகிறோம். சாதத்தில் கலந்துக்கிறதுக்கும் சரி, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க மாங்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல காயாக பச்சையாக இருக்கிற 2 மாங்காய் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு தான். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஆனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். பாருங்கள், வெந்தயம் அப்படியே நல்லா செவந்து கடுகு பொரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதே வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு, இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு சீவி வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகணும். இந்த மாங்காய் தொக்குக்கு எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துறமோ அவ்வளோக்கு எவ்வளோ கெடாமல் இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாங்காயை 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து அப்படி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். நல்லா அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் கலந்து வதக்கி விடலாம். மாங்காய் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா இந்த உப்பு காரம் அளவு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம் பொடி, அதையே சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் தொக்கு சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாங்காய் தொக்கை 1 வாரம் வச்சு யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நிறைய சேர்த்து பண்ணோம்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.